நேத்து செஞ்ச சப்பாத்தில நெறைய கொஞ்சம் மீந்து போச்சு. அத வச்சு ஒரு குயிக்கா ஒரு ரெசிபி செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பாத்துரலாம் வாங்க. சப்பாத்தி எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில தாராளமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு வேணும்னா நீங்க வந்து வரமிளகாயோ, பச்சை மிளகாயோ போட்டுக்கலாம். நான் எதுவும் போடல. சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க தக்காளி, மசாலாக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் அல்லது மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் நல்லா மசாலாவா வந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க சப்பாத்தியும் போட்டுட்டு உங்கள்ட்ட லெஃப்ட் ஓவர் குருமா ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சப்போஸ் பழைய குழம்பு குருமா எதுவுமே இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கிரேவியா வரும். அதுல இந்த சப்பாத்தி போட்டு பெரட்டுறப்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லஞ்சுக்கு 1 பாட் சாம்பார் ரைஸ் பிளஸ் வாழைக்காய் ஃப்ரை வச்சு கொடுத்தாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம்.